இந்த தற்பொழுது இந்த இடைத்தேர்தல் துவங்கி நடந்துட்டு இருக்கு. வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? நான் இப்பதான் ஓட்டு போட்டு வந்தேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு சரியா இருக்கு. பட் நான் அதுக்கு முன்னாடி எனக்கு போன்ல நிறைய எங்க நிர்வாகிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்ல விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் எந்த பகுதிக்கு செல்லல, இனிமேல் தான் செல்ல போறேன். பார்த்துட்டு சொல்றேன். நான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அமைச்சரான பொறுப்பேற்ற பிறகு இரண்டு பக்கம் ஈரோடு மாநகராட்சியில் இரண்டு பக்கங்களும் இரண்டு சைட்லயும் பேருந்து நிலையம், ஏன்னா ஈரோட்டினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு முதல் படியாக அதை செஞ்சிருக்காரு. ரெண்டு பக்கம் ரெண்டு போக்குவரத்து பேருந்து நிலையம், அங்கேயே ஒரு இடத்துல ஒருங்கிணைந்த காய்கறி வளாகம், காய்கறி மார்க்கெட் கொண்டு வர போறாரு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா சிக்கநாயகர் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம், அதே இடத்துல மிகப்பெரிய நூலகம், இது மாதிரியான இது இல்லாம நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மழைநீர் வடிகாலுக்காக ஈரோட்டை சுற்றி ஈரோட்டில் இருக்கின்ற அத்தனை சாலைகளும் மழைநீர் வடிகாலுக்காக அந்த மெயின் சாலைகள், பிரதான சாலைகள் எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 200க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வரும் அந்த அளவு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மழைநீர் வடிகால் பணிகள் மிகச் சிறப்பாக பண்ணி வச்சிருக்கிறோம். இது அமைச்சிருக்கிறோம் நாங்க. இதெல்லாம் தான் மக்களிடத்திலே. அதே போல கடந்த ஆட்சியா இருக்கும் பொழுது அந்த பாதாள சாக்கடைக்காகவும் ஊராட்சி கூட குடிநீருக்காகவும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் சரி செய்யப்படாமல் ரோடு கூட இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% பணிகள் அதையெல்லாம் முடிச்சிட்டு ரோடெல்லாம் நீட்டா போட்டுட்டோம். அதனால மக்கள் எங்களை ரொம்ப விரும்புறாங்க. இதையெல்லாம் அவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் தீரணும்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறோம். அதனால இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.